இது போக வேறையுமே அவருக்கு நிறைய தொடர்புகள் இருக்குது. வேற ஊர்கள்ல வந்து அவர்களுக்கு காதலிகளோ, மனைவிகளோ இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாரு வந்து. ஆமா. இல்ல அந்த தகவல் வந்து நெறைய சொல்றாங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு சீனியர் லீடரு. நீங்க சொல்றாப்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7, 8 ஊர்ல சொல்றாங்க. நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அறந்தாங்கியில ஒரு டீச்சரோடைய பொண்ணாம். அவங்களே ஒரு டீச்சரோ அல்லது டீச்சரோட பொண்ணோ தெரியல. அது மட்டும் கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருக்கு. அறந்தாங்கி அவங்க முத்தரையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அவங்கள வந்து இவருக்கு ஏதோ ஒரு அறந்தாங்கி பக்கம் போனபோது, புதுக்கோட்டை அந்த பக்கம் போனபோது ஏதோ பழக்கம் ஏற்பட்டு போச்சு. அவங்க ரெகுலரா வந்து கொஞ்சம் இயக்கத்து மேல ஈடுபாடு உள்ளவங்க போல இருக்கு அவங்க. வன்னியர் சங்கத்து மேல. அந்த பொண்ணு மேலயும் கை வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அங்க ஊர்ல முத்திரையர்கள்லாம் சேர்ந்து அவர அடிச்சு அனுப்பிட்டாங்க. இந்த பக்கம் வந்துராதன்னு சொல்லி, அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. அதுக்கப்புறம் விழுப்புரத்திலே 2, 3 கதைகள் சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. இப்படிலாம் ஒரு மனிதர் செய்ய முடியுமா? எப்படி தைரியமா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வன்னியர் மக்கள்ட்ட பேர் எடுக்க முடியுமான்னு கொஸ்டின் இருக்குல்ல. இப்ப நம்ம லெவல்ல இந்த நியூஸ் தெரியும்போது, அந்த வட்டாரத்துல நியூஸ் வராதா? இவர் வரிசையா இந்த மாதிரிலாம் கை வைக்கிறாருங்கும்போது, வன்னியர்கள் மத்தியில அது கொந்தளிப்பை ஏற்படுத்தாதா? அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வந்து ஒரு இமேஜ் ஏற்படுத்தினாரு? கட்சியில உள்ள சீனியர் லீடர்ஸ்லாம் நெல்லிக்குப்ப கிருஷ்ணமூர்த்தி இவரெல்லாம் தூக்கிட்டு, இவரு வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு அப்படிங்கிற நெறைய கொஸ்டின் இருக்கு. பட் அந்த மாரி கதைகள் நெறைய சொல்லப்படுது.